சில பேர் வேஷம் கட்டுறதுன்னு சொல்லுவோம் சாமி. அது அவளுக்கும் சுவேஷாட்டியான்னு தான் பேர். அந்த வேஷம் போட்டுன்னு ஆடுறவ, அந்த வேஷம் போட்டுக்கிறதுல அம்பாளுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அதுல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, பக்தர்கள் வேஷம் போட்டுப்பா. நான் காளி வேஷம் போடுறேன், நான் வேட்டுவ வேஷம் போடுறேன், நான் புலி வேஷம் போடுறேன் அப்படின்னு நிறைய வேஷம் போட்டுப்பா. அந்த வேஷம் போட்டு சுவாமி ஆனால் விரதம் இருப்பா. அதுக்கு சாதாரணமா ஒரு மேக்கப் மாதிரி அது இருக்காது. நம்ம கொல்லத்துக்கிட்ட ஒரு சுவாமி அம்பாள், அது ஆண்கள் பெண்கள் வேஷம் போட்டுப்பா. அவளுக்கும் சிவேஷாட்டியான்னு தான் பேரு. பெண் வேஷம் போட்டுப்பா. பெண் வேஷம் போட்டு வழக்கை எடுத்து இப்போ முன்னாடி எப்படி சுத்தி வருவாளோ அது மாதிரி சுத்தி வருவா. அந்த மாதிரி ஒரு வேஷத்தை நாம் போட்டு கொள்றதுனால, அணிகலன்களை அணிந்து கொள்வதனாலேயோ, இல்லை இந்த பொட்டியிலேருந்து எடுத்து வெளியில வைக்கிறதுனாலேயோ, இல்லை ஆண் பெண் வேஷம் போட்டுக்கிறதுனாலேயோ, இல்லை பக்தர்கள் வேண்டுகிற வேஷம் புலி வேஷம் அந்த மாதிரி வேண்டின்னு போடுறதுனாலையோ, அதை ஒரு வழிபாடாக ஏற்று உமையம்மை அனுகிரகம் பண்றா. அப்படி அனுகிரகம் பண்றவாளுக்கு தான் சுவேஷாட்யா அப்படின்னு பேர். அதெல்லாம் சரி, அந்தந்த ஊருக்கு போய் இந்த நாமாவளியை சொல்லி நாம வழிபாடு பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பான முறையில இந்த பொட்டிக்காளிக்கிட்டேயோ இல்லை இந்த வேஷம் போட்டு வழிபாடு பண்றாள் அவளுக்கு இந்த நாமாவளியை சொல்லி வழிபாடு பண்ணினால் கண்டிப்பான முறையில இறையேறி குறி சொல்லும். மிக தெளிவான வழியை அது காட்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக.